ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்நாக்ஸுங்க. சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் 4 எடுத்துக்கலாம், பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 3 எடுத்துக்கலாம். இதையே வேக வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து தோலை எடுத்துகிட்டு அதை மசிச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நாம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. நாம் மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை வச்சு நல்லா மடிச்சுக்கலாங்க. மைதா மாவு 2 டீஸ்பூன், தண்ணி சிறிதளவு ஊற்றி இதையும் நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கி வச்சுருக்கிற மைதா மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மேலே தடவிக்கலாங்க. இந்த மாதிரி அதை மடித்து மறுபடியும் ஒட்டிடலாங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதையும் எடுத்துக்கலாங்க. சப்பாத்தியில் செஞ்ச சமோசா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.